ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் நல்ல காரசாரமான வெங்காய தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இதை செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா காலையில் இட்லி தோசைக்கும் சரி, மதியம் சாப்பாடு வச்சாலும், ஈவினிங் சப்பாத்தி அது மாதிரி பண்ணாலுமே எல்லாத்துக்கூடவும் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். செய்கிறதும் ரொம்ப சுலபம். இதை நீங்கள் ஒரு வாரம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது எப்படி செய்கிறது, இதுக்கான அளவுகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் வர கொத்தமல்லி, 1/2 டீஸ்பூன் சீரகம், 10லிருந்து 15 போல் பூண்டு பல். இதை நீங்கள் கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம், நம்மளோட விருப்பம்தான். கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் வத்தல். நான் இன்றைக்கி 4லிருந்து 5 மிளகாய் வத்தல், சாதா வத்தல், கூடவே கலருக்காக ஒரு 4 காஷ்மீரி மிளகாய் வத்தலும் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையுமே சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுடலாம். இப்போ இது ஓரளவுக்கு வதங்கினதும் இதில் நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நான் இன்றைக்கி ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு 150 கிராம் போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். முழுசாக சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணலாம். இன்றைக்கி அவ்வளோ கொஞ்சம் கம்மியாக இருந்தனால கூட ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்து கூட நீங்கள் இதை பண்ணிக்கலாம், நல்லா தான் இருக்கும். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா கலர் மாதிரி நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன பீஸ் புளி, அதை சேர்த்துக்கலாம். அது வதங்கினதும் அதே மாதிரி சின்ன துண்டு வெல்லம். இதில் நமக்கு புளிப்பு, காரம், இனிப்பு எல்லாமே பேலன்ஸ் ஆகி நல்லாயிருக்கும். இப்போ அதை நம்ம வதக்குனதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு, தண்ணியெல்லாம் சேர்க்காமல் இதை ஒரு கோர்ஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க, தொக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கோர்ஸாக தான் அரைக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப நைஸாக அரைச்சிட்டோம்னா சட்னி மாதிரி ஆகிடும். ஸோ கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சிட்டு இப்போ அதை தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். நல்லெண்ணெயில் பண்ணால் நல்லாயிருக்கும். அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதும் ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், தேவையான அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலையில் இருக்கிற அந்த ஈரத்தன்மை போகிற அளவுக்கு நல்லா முருவலாக பொரிய விட்டுருங்க. இப்போ இது நல்லா பொரிஞ்சதும் நம்ம ரெடி பண்ணியிருக்கிற தொக்கை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பார்த்தா எண்ணெய் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம வச்சு ஸ்டோர் பண்ண போகிறோம் இல்லைங்களா, 4-5 நாள் வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கி விடுங்க. இது கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்துலேயே நமக்கு தொக்கு கன்சிஸ்டன்சி சூப்பராக கிடச்சிருச்சு. நல்லா கலர் மாறி வந்துருச்சு, ஒட்டாத பக்குவத்துக்கும் வந்துருச்சு. இதுதான் கரெக்டான பக்குவம். இதை நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு கண்ணாடி பாட்டிலை வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வெளியே வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு 20-25 நாள் பக்கம் கெடாது, நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை நீங்கள் இப்போ தான் முதல் தடவையாக பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது கீழே சப்ஸ்கிரைப் அப்படின்னு ரெட் கலர் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அடுத்ததாக ஒரு பெல் சிம்பிள் வரும். அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ஒரு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். என்னோட எல்லா வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோடு உங்களை சீக்கிரமாக மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.